ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சன்னா வச்சு ஒரு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை அதை போட்டுறேன். சோம்பு போட்டுக்கலாம் வேணும்னா. நான் வந்து சோம்பு தேங்காய் கூட போட்டு அரைச்சிருவேன், அதனால் சோம்பு போடல. இது பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம் அதில். இப்போ இதில் வந்து ஆனியன் சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, ரெண்டையும் சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ இதிலே வந்து ஒரு ஸ்பூனு, நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். பொடியாக நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஊற்றி எடுத்துட்டேன். ப்ரீத்தி ஜோடியாக்கு மிக்ஸி ஜார் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அந்த பொடியாரியும் இல்லையா, அதில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துட்டேன் நான். வெங்காயம் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது. இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் சென்னா வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் வெள்ளை பட்டாணியும் இருக்குது, அதையே சேர்த்து போட்டுட்டேன். அந்த வேக வச்ச சென்னாவே போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் வந்து வேகாத முருங்கைக்காய் தான், இது கூட போட்டு நம்ம வேக வச்சுட்டோம். இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நம்ம தண்ணி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ சென்னாவும் முருங்கைக்காவும் போட்டுட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1.5 ஸ்பூன், ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அந்த காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். இது வந்து நல்லா பெரிய ஸ்பூனு, அந்த டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் வந்து தக்காளி இது இல்லை சாப்பரில் போட்டேன் இல்லையா, அதுலேயே வந்து தண்ணி ஊற்றி அளந்து இதில் ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் மட்டும் வேகணும், சென்னா ஆல்ரெடி வெந்திருக்கு, அதனால் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. லாஸ்ட்டாக நம்ம வந்து தேங்காவும் பச்சை மிளகாய் சோம்பு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பத்தை வந்து ஒரு 3 தேங்காய் பத்தையும் ஒரு 4-5 இது வந்து குட்டி குட்டி பச்சை மிளகா, அதனால நான் 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டி. பெருசாக இருந்தால் நீங்கள் 2 இல்லை 2.5 போட்டுக்கோங்க போதும். சின்னதாக இருக்கிறதுனால நான் 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது குருமாவை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காவோட இதுவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்துருச்சா இல்லையானே. இங்கே பாருங்கள், நல்லா கண்ணாடி பதமாக இருக்கா உள்ள சதை. அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்கும். மூக்கடலையும் அந்த முருங்கைக்காவோட வாசனையும் திறந்தோடனே அப்படியே நல்ல ஸ்மெல்லு. இப்போ இதில் வந்து இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கனால சீக்கிரம் அப்புறம் கெட்டு போயிடும். நல்லா ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். கொதி வந்தோடனே நான் காமிக்கிறேன். நம்ம குருமா ரெடி. இப்போ இதில் நான் மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன். அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கேன். சென்னா வந்து ஆல்ரெடி வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்து பதமாக சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட குருமா பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். கொத்தமல்லியும் நான் போட்டுட்டேன். நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.